எல்லாம் சந்தோஷமா வந்திருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமா வந்திருக்கீங்களா? ஏன் நம்ம இன்னைக்கு வரணும்? கர்த்தர் நமக்காக மரித்து இன்னைக்கு உயிர் தெரிந்துட்டார். விசுவாசிக்கிறீங்களா? உயிர் தெரிந்துட்டாரா? சரி, தெரிந்தவர் என்னதான் பண்ண போறாரு? தெரிந்தவர் என்ன பண்ண போறாரு? உயிர் தெரிந்தவர் என்ன பண்ண போறாரு? இன்னைக்கு நம்மளை தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என் பசங்க வந்திருக்கா திருச்சபைக்கு, நான் இன்னைக்கு உயிர் தெரிந்திருக்கேனே, என் பசங்க வந்திருக்கா என்னை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ண பண்ணியிருக்காருன்னா, இன்னால நம்மளை பார்க்கறதுக்கு இன்னால இங்க வந்திருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால என் மத்தியில் அரசியல்வாடி கொண்டு இருக்காரு. நான் பண்ற ஆராதனை பார்த்துட்டு இருக்காரு, நான் ஜபிக்கிற ஜபத்தை பார்த்துட்டு இருக்காரு, எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்குற வார்த்தையை பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில எல்லா காரியமும் நிறைவேற்றப்படும். இப்போ நம்ம பாட போற பாட்டு என்னன்னா, உயிரோடு எழுந்தவர். நம்ம யாரை ஆராதிக்க போறோம்? உயிரோடு எழுந்தவர் ஆராதிக்க போறோம். மனுஷன் ஆராதிக்க போறோம், பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து ஆராதிக்க போறதில்ல. அவரை நோக்கி நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஆராதனைகளை ஏறெடுக்க போறோம். உற்சாகமான பாட்டை பார்க்கலாம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா. அவர் எழுந்துட்டாரா? அவர் எழுந்துட்டார். சரி, எழுந்துட்டார். நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷமா இருக்கு. நீங்க எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கீங்க? இருக்கா? சந்தோஷம் இருக்கா?
அன்றாட வாழ்க்கையில இந்த உலகத்துல இருக்கும்போது பாதி பேருக்கு சந்தோஷமே இல்லை. ஆனா நமக்கு சந்தோஷம் எங்க இருக்குன்னா நம்ம திருச்சபைக்கு வரும்போது தான் நமக்கு சந்தோஷம் இருக்கு. நீங்க விசுவாசத்தோட திருச்சபைக்கு வரும்போது உங்க வாழ்க்கையை என்ன பண்ண மாட்டோம்னா சந்தோஷமா மாற்றப்படும். இன்னைக்கு ஏசப்பா வீட்டில் இருந்திருக்காரு. இன்னைக்கு முதலாவது உங்க வாழ்க்கையில கொடுக்க போற காரியமே சந்தோஷமா. இன்னைக்கு சந்தோஷத்தை பத்தி ஏசப்பா என்ன பண்ண போறோம்னா நம்ம வாழ்க்கையே சந்தோஷமா மாற்ற போறாரு. வரப்போற நாளுக்கு எப்படி மாற்ற போறாருன்னா சந்தோஷமா மாற்ற போறாரு. நீங்க சந்தோஷப்படுவீங்களா? இப்போ சந்தோஷத்தோட இந்த பாட்டை பாடலாம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆற்றைக்கூட்டின் இரத்தத்தினால். ஒளியிடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளியிடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. இல்லையா? சந்தோஷமா இருக்கும்போது அவரோட ரத்தம் என்ன பண்ணுனா நம்மள நடத்தி செல்கிறதா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நம்ம வாழ்க்கையில என்ன வேணும்? முக்கியமான காரியம் சந்தோஷம். எல்லா காரியத்திலும் சந்தோஷப்படுங்க. கஷ்டமா இருந்தாலும் சந்தோஷப்படுங்க. ஏசப்பா சந்தோஷத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்னா நடத்தி செல்ல வல்லவரா இருக்காரு. இப்போ பாடப்போற பாடல்னா கூடுமே இல்லாம நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவா எதுவுமே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்போ என்னால சில காரியம் கூடாம இருக்கு. இப்போ என்னால ஒரு டாக்டர் வேலையை பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனால எல்லா காரியமும் முடியும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? என்னால பாஸ்டா என் மாதிரி பிரசங்கம் பண்ண முடியுமா? முடியாது. என்னால பாஸ்டா என் மாதிரி ஜெபிக்க முடியுமா? முடியாது. என்னால ஒரு போலீஸ்காரன் மாதிரி ஆக முடியுமா? முடியாது. ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நினைச்சா எல்லாமே சாத்தியம். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா அவர் மேல விசுவாசம் இருக்கும்போது நம்மளோட காரியம் எந்தெந்த காரியம்லாம் கூடாதுன்னு சொன்னாங்களோ இந்த உலகத்துல இந்த நாட்கள் இனி இது முன்னாடி இருந்து எந்தெந்த காரியங்கள்லாம் கூடாதுன்னு சொன்னாங்களோ உங்களால முடியாது, வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லைன்னு சொன்னாங்களோ இந்த நாள்ல ஏசப்பா உயிர் தெழுந்திருக்கார். உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா காரியத்தையும் பண்ணா கூட செய்ய வல்லவரா இருக்காரு. விசுவாசத்தோட இந்த பாட பண்ணணும். கூடுவே எல்லாம் கூடுவே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுவே எல்லாம் கூடுவே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா,
கூடாதது